மச்சான் ராமு, இப்போ நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டமாக இருக்குடா. முன்னாடியெல்லாம் ஐபிஎல் மேட்ச்சுக்கு தான் கூட்டம் கூடும். இப்போ எதுக்கு கூட்டம் கூடுறாங்கன்னே தெரிலடா. மச்சான் குமார், நம்ம ஊர் மக்களோட லைஃப் வீட்டில் இருக்கலாம் பிடிக்காதுடா. கூட்டமாக சுற்றினா தான் பிடிக்கும். அதுதான் அவங்களுக்கு ஜாலியாக இருக்காமா. அப்படி இருந்தால் தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா. நான் இன்னும் காலமாக பானிபூரி கடைக்கு போனேன்டா. அங்கேயும் வரிசையில் நின்று தான்டா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அவ்வளோ கூட்டம். அதான்டா மச்சான் பானிபூரி. ஒரு பூரி சாப்பிட்டா மனசு காமாயிடும். இன்னொரு சாப்பிட்டா மனசு ஹாப்பி ஆகிடும். அப்போ 10 சாப்பிடணும்னு வச்சுக்கேயா, வயிறு போடை பாருண்டா. அதுவும் சரிதான்டா மச்சான். நான் இன்னைக்கு சாயங்காலம் இந்த புரோட்டா கடைக்கு போனேன். அங்கேயும் ஒரு கூட்டமாக இருக்குடா. அதுக்கும் காரணம் இருக்குதா. பரோட்டா சாப்பிட்றவங்களா லைஃப்பில் வேற திங்க் பண்ணுவாங்களாம் தெரியுமா எனக்கு. ஓ, அப்படியெல்லாமாடா மச்சான். இன்னைக்கு நான் இந்த முருகன் பையனை இந்த டாஸ்மாக் பக்கம் போனேன்டா. அங்கேயும் கூட்டமாக தான்டா நிற்கிறானுங்க. இது கியூ இல்லைப்பா, அது வயது பெற்ற நட்பு சங்கம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைடா, நான் சாப்பாடு பக்கம் போனால் சாப்பாடு கூட்டம், ட்ரிங்க் வாங்கலான்னு போனால் அவங்களுக்கு கூட்டம். அதெல்லாம் போட்டு எங்கள் அப்பாவுக்கு மருந்து வாங்கலான்னு மெடிக்கல் ஷாப் போனால் அங்கேயும் தான்டா கூட்டமாக இருக்குது. அதான்டா ட்விஸ்டாக இருக்குது. அந்த பானிபூரி, பரோட்டா, ட்ரிங்கு எல்லாத்துக்கும் ஃபைனல் ஸ்டாப்பும் மருந்து கடை. என்னடா ராமு, நம்ம ஊர் மக்களை என்னடா செய்ய சொல்கிற? சிம்பிள் தான் மச்சான். சாப்பிட்றது, டைஜஷன் ரிலாக்ஸ் பண்ணுறது, ஃபைனலி மருந்து வாங்குறது, ரவுண்டு ட்ரிப்புடா. நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போன? அங்கேயும் பயங்கர கூட்டமாமே. இந்த அப்பு தான்டா சொன்னான். அப்பு பார்த்தானாமா? ஆமாண்டா, அதுதான்டா எனக்கு ஃபைனல் போர்டிங் பாயிண்டே. இப்பெல்லாம் நம்ம மக்கள் வீட்டில் சமைக்கவே மாட்டிக்கிறாங்கடா. அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.